மதுரைக்கு குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணத்திற்காக வந்திருக்கின்றோம். இன்று காலை இதெல்லாம் முடித்துவிட்டு இந்த மாலை மீண்டும் சென்னைக்கு செல்கின்றேன். அழகர் சாமி கோவில் இங்கே இந்த வளாகத்தில் இங்கே பெருமாள் எல்லாம் இங்கே நல்லா வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே கோவிலுக்குள்ளே அரசியல் பேசக்கூடாது. ஆனாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெறும். காரணம் 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி மிக மோசமான ஒரு ஆட்சி. தமிழ்நாடு இதுவரை இது போன்ற ஒரு ஆட்சியை பார்த்தது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்கே பார்த்தாலும் மது, போதைப் பொருட்கள் வீதி வீதியாக, கிராமம் கிராமமாக, பள்ளிக்கூடம், கல்லூரி வாசலில் இந்த தலைமுறையை கிட்டத்தட்ட அழிக்கின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் ஊழல் பிரச்சனை, நிர்வாகம் இல்லாத ஒரு சூழல், விளம்பரம் மட்டும் நடந்துட்டு இருக்குது. அதனால் மக்கள் இன்று ஆளுகின்ற திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். எங்கள் கூட்டணி பலமான ஒரு கூட்டணி. எங்கள் கூட்டணி எங்களுக்குள்ள நன்றாக புரிதல் இருக்கின்ற ஒரு கூட்டணி. எந்த குழப்பமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லை, எங்கள் கூட்டணிக்குள் கிளை அளவில் ஒருங்கிணைப்பு மிக சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. திமுக கூட்டணி இன்னைக்கு குழப்பமான ஒரு கூட்டணி. இவங்க இருப்பாங்களா, இல்லை இருக்க மாட்டாங்களா, போவாங்களா, வெளியேறுவாங்களா, இது போன்ற குழப்பங்கள்லாம் திமுகவிடம் இருக்கிறது. உறுதியாக மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். இந்த தேர்தல் அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி. அதனால் உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகள் வெற்றி பெறும். இன்னும் சொல்ல போனால் திமுக ஒற்றை இலக்கு தான், சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும். அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள். நான் மக்கள்னு சொன்னால் நான் அனைத்து தரப்பு மக்களும் சொல்கிறேன். அதாவது அனைத்து பாட்டாளிகளும், அனைத்து உழைக்கின்ற வர்க்கம். எடுத்துக்கங்க, சத்துணவு ஊழியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஊராட்சி மன்ற செயலாளர்கள். ஏன் எதுக்கு இத்தனை பேரும் போராடிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்க கடந்த தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்துணை வாக்குறுதியிலும் உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அதில் ஒன்றுத்தை கூட நிறைவேற்றலை. அதனால தான் எல்லாமே இன்னைக்கு வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள், மருத்துவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், உழவர்கள் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால் அத்துணை உழைக்கின்ற வர்க்கமும், குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஜனவரி மாதம் 5000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்காலம் என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் ஏதோ வந்து அந்த பழைய ஓய்வூதியத்துக்கு மிக சிறப்பான ஓய்வூதியம் என்று சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அரசாணை வரல. இப்படி எதிர்பார்த்தாலும் ஒரு பொய் ஏமாற்று வேலை தான் இருக்கிறது. அந்த வகையில் மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள். திமுக எவ்வளோ காசு கொடுத்தாலும் மக்களுக்கு எடுபட போகிறது கிடையாது. மக்கள் விரக்தியில் இருக்கிறாங்க, வெறுப்பில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவனான எங்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள். கடந்த தேர்தலில் சார், எலெக்ஷன் முன்னாடி ஸ்டாலின் ஒரு ரூபா பெட்டியை வச்சு மனு வாங்கினா அது பூட்டி போட்டு கொடுத்து திறக்கணும் தெரியல. அது வாக்குறுதி காலாவதி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து கனிமொழி நேற்று வந்து மனு வாங்குறேன் காப்பிக்கேட் மாதிரி பெரிய தென்மாவட்டங்களுக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதான், இது வந்து விளம்பரம் தான், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நேற்று கூட நான் சென்னையில் பேசினேன். இந்த 1.5 மாத காலத்தில் வந்து 26 திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். திட்டங்கள்னா உங்களுடன் ஸ்டாலின், அவருடன் ஸ்டாலின், அப்புறம் ஏதோ ஒன்று கலைஞர் பேரில் ஒரு திட்டம், இப்படிலாம் நிறையா திட்டங்கள் வந்து. அதுக்கு திட்டத்துக்கு முதல்ல நிதி கிடையாது. அப்புறம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அது ஒரு அறிவிப்பு. என்னத்தை சொல்ல போகிறாங்க கனவு? இளைஞர்கள் வந்து அவங்க கனவை சொல்ல போகிறாங்களாம்மா? இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? தமிழ்நாட்டில் மது இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, கஞ்சா இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. பெண்கள் வந்து வீதிக்கு போனால் நிம்மதியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக அவங்க எதிர்பார்ப்பு தான் பெண்கள், அவங்களே இப்போ சொல்கிறாங்க. அதனால் இளைஞர்கள் 1,30,00,000 இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. படித்த இளைஞர்களுக்கு வேலை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. விவசாயிகள் வந்து அவங்க விளைபொருளுக்கு நல்ல ஒரு விளைச்சல் வேணும்னு, விலை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே எதிர்பார்ப்பு இருக்குது. அப்புறம் உங்கள் கனவை சொல்லுங்கள், என்ன கனவை சொல்ல போகிறாரு? ஊழல் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க. இவங்களால் கொடுக்க முடியுமா? அன்றாடம் ஊழல் தான், அன்றாடம் ஊழல். எங்கே கொள்ளை அடித்து வச்சுக்கிட்டு அதை தேர்தலில் காசு கொடுக்கலாம்.
சமூக நீதிக்கு திமுகவுக்கும் தகுதி கிடையாது. அந்த சமூக நீதின்னு வார்த்தை சொல்றதுக்கே திமுகவுக்கு தகுதி கிடையாது. பெரியார் வந்த வழி, அண்ணா வந்த வழி, கலைஞர் வந்த வழின்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பத்தி பேசக்கூடாது. சமூக நீதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 20 அடி ஆழம் குழி தோண்டி புதைச்சிட்டார் தமிழ்நாட்டில். அதை பத்தி பேசுறதுக்கு கூட தகுதி கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்போ 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாப்பு எத்தனை செஞ்சிருக்கலாம் மக்களுக்கு? எதுவுமே கிடையாது. விளம்பரம் 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 அவ்வளோதான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அன்றாடம் ஒரு ஊழல் வெளியில் வந்துட்டு மணல் குலைப்பு, தென் மாவட்டங்களில் கனிம வள ஊழல். காட்ஃபாதர் ஒருத்தர், பெரிய காட்ஃபாதர் இருக்கிறாரு. என்ன நடக்குது? அப்பாவியா ஒருத்தர் இருக்கிறாரு. அதான் அப்பாவியா ஒருத்தர் இருக்கிறாரு. அதெல்லாம் வரப்போகுது. இன்னும் 2 மாதம் எங்கள் ஆட்சி வந்துடும். அதெல்லாம் நாங்கள் பார்க்க போறீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நமக்கு இயற்கை கொடுத்த வரம். இன்னும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை அடித்து நொறுக்கி நாசப்படுத்திக்கிட்டு எல்லாம் கேரளாவுக்கு எழுதிட்டு போகிறாங்க. அப்போ என்ன தமிழ்நாடு என்ன? நமக்கு எப்படி மழை வரும்? வயநாடு மாதிரி ஒரு சூழல் வரணுமா? இந்த வயநாட்டில் நிலச்சரிவு வந்த காரணமே இது போன்ற அங்கே எடுத்துகிட்டு போய் இந்த எல்லாம் பண்ணிட்டதுனால தான் நாசப்படுத்திட்டாங்க. இப்போ அதை நிறுத்திட்டாங்க கேரளாவில். தமிழ்நாட்டில் இருந்து எல்லாமே மணலும் போகுது, அந்த ஜல்லி போகுது, எல்லாமே இயற்கை எல்லாமே போயிட்டுருக்கு, இங்கேருந்து போயிட்டுருக்குது. அப்போ என்ன நடக்குது? என்ன ஆட்சி? கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை நிச்சயமாக வரும், இதுக்கெல்லாம் வரும். அதனால் இது இன்னொன்று, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சென்னையில் பார்த்தா 14 கிலோமீட்டருக்கு வந்து 2100 கோடி ரூபாய் மேம்பாலம் திட்டம்னு ஒன்று அறிவிச்சு, அதில் பார்த்தா அதோட டெண்டர் போட்டிருக்கிறவர் 700 கோடி கம்மியாக போட்டிருக்கிறார். அவர் வந்து வெளியேற்றிட்டு அவருக்கு வேண்டிய ஆள் ஆந்திராவில் வந்து ஒருத்தர், அவர் தான் எல்லா கான்ட்ராக்ட் தமிழ்நாடுக்கு பண்ணணும், வேறு ஆள் இல்லையா? என்ன லஞ்சம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இப்படி தான் எல்லாமே லஞ்சம் ஊழல் நடந்துட்டு இருக்குது. உறுதியாக இன்னும் 2 மாதத்தில் எங்கள் ஆட்சி வரும். நாங்கள் நிச்சயமாக இதுக்கு எல்லாத்துக்கும் விசாரணை இருக்க போகுது. சிறுபான்மையர் நலன்னு சொல்லி இப்போ சொல்கிற ஸ்டாலின் வந்து இது வரைக்கும் என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறாரு? அதாவது திமுக குறிப்பாக சிறுபான்மையர்னா குறிப்பாக நான் மறுபடியும் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், இஸ்லாமியர்களை திமுக இஸ்லாமியர்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் செஞ்சது கிடையாது. ஒரு இத்தனை தேர்தலில் வெறும் வாக்கு வங்கி தான். இஸ்லாமியர்கள் மட்டுமில்லை, கிறிஸ்துவர்களையும் வெறும் வாக்கு வங்கி, அவ்வளோதான். அவங்களுக்கு எதுவும் செய்யணுமா? ஆனால் நாங்கள் தான் பாதுகாப்பு, ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி நாங்கள் தான் பாதுகாப்பு. என்ன செஞ்சீங்க நீங்கள்? என்ன செஞ்சீங்க? அவங்க ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு முன்னேற்றம்? ஒன்றுமே கிடையாது. இந்த தேர்தலில் சார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத கோரிக்கை காங்கிரஸ் தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டே வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு முதல்வர் வந்து ஒத்து வராது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன்னும் சொல்ல போனால் எங்கள் கூட்டணி வந்து இன்னைக்கு தெளிவாக இருக்கிற கூட்டணி. எங்கள் கூட்டணிக்குள்ளே குழப்பமே எதுவும் கிடையாது. எங்களுக்கு ஒருங்கிணைப்பு இருக்குது. ஆனால் அந்த கூட்டணியில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு வேணும்னு, அதிக எண்ணிக்கை வேணும், இப்படிலாம் குழப்பங்கள் இருக்குது. காங்கிரஸ் மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் அதே நிலையில் தான் இருக்குது, குழப்பத்தில் இருக்கிறாங்க எல்லாம். அதனால் நாங்கள் எங்களுது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக இருக்குது. எங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யமாக எங்கள் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் நிச்சயமாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். நன்றி சார்.